என் அன்பு செல்லமே, யாராக இருந்தாலும் உடம்பில் அடிபடுவதை தாங்கிவிடலாம். ஆனால் மனதில் அடிபடுவதை யாராலும் தாங்க முடியாது. ஆனால் எவ்வளவுதான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை காயப்படுத்துவது போல் பேசினாலும் நீ அமைதியாக இருக்கிறாய். எந்த ஒரு வார்த்தையையும் எதிர்த்து கூட பேசுவது கிடையாது. நாம் ஏன் எதிர்த்து பேச வேண்டும்? நமக்கு தான் சாய் இருக்கிறாரே. யாரெல்லாம் நம்மளை கேவலமாகவும் மனம் வலிப்பது போல் பேசினாலும் அவர் பதில் சொல்வார் என்று நான் சொல்லும் வார்த்தையை கேட்டு அமைதியாக இருந்து விடுகிறாய். உன்னை பார்க்கும் பொழுது சில சமயங்களில் ஆச்சரியமாக இருக்கிறது. தங்கமே, நீ எப்பொழுதும் தவறு செய்யாத பொழுது யார் பேசினாலும் எதிர்த்து பேச வேண்டும் என்ற அவசியம் இல்லைதான். ஆனால் உன் தன்மானத்திற்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது நீ எதிர்த்து பேசலாம். உன்மேல் நியாயம் இருக்கும் பட்சத்தில் நீ பேசலாம். அந்த இடத்தில் நான் உனக்கு துணையாக இருப்பேன். உனக்காக நான் உறுதுணையாக உனக்கு நான் எப்பொழுதும் இருப்பேன். இந்த சாய் கை விட்டது போல்தான் தெரியும். கொஞ்சம் பொறுமையுடன் காத்திருந்தால் சாய் நம்மோடுதான் இருக்கிறார் என்பதும் உனக்கு புரியும். எல்லோரும் என்னை அவமானப்படுத்துகிறார்கள் சாயி என்று சொல்கிறாய். முதலில் உன்னை நீ மாற்று. அவமானப்படுத்தும் இடத்திற்கு ஏன் நீ செல்கிறாய்? அவமானப்படுத்துவார்கள் என்று தெரியும். அந்த இடத்திற்கு போனால் உனக்கு உன் மனதில் காயங்களும் உன் மனதில் கலக்கமும் வரும் என்று உனக்கு தெரியும். தெரிந்தும் நீ போகிறாய். அப்பொழுது நான் யாரை குறை கூறுவது? உன் மீது தானே தப்பு. அவமானப்படுத்தும் இடத்திற்கு நீ செல்ல வேண்டாம். எல்லாரையும் பற்றி புரிந்து கொள். அதற்காகத்தான் இந்த அவமானமே தவிர உன் வாழ்க்கையில் நீ அசிங்கப்பட வேண்டும் என்பதற்காகலாம் நான் செய்யவில்லை. யார் எப்படி என்ற குணத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமே தான் இந்த அவமானம் உன் வாழ்க்கையில். புரிந்து கொண்டாய், அமைதியாக இருந்தாய், யார் மனதையும் நீ காயப்படுத்தவில்லை. போதும், எல்லாம் போதும். அவமானப்பட்டது எல்லாம் போதும். நான் சொல்லும்படி கேள். யார் அவமானப்படுத்துகிறார்களோ அவர்களை விட்டு விலகு. அதுவே உன் வாழ்க்கைக்கு. எப்பொழுதும் என் கை பிடியிலேயே வைத்திருக்கிறேன். ஆனால் நான் சொல்வதை கேட்காமல் என்னை விட்டு நழுவி போகத்தான் பார்க்கிறாய். நான் எவ்வளவுதான் இழுத்து பிடித்தாலும் நீ தானாகவே போய் அசிங்கப்படும் பொழுது நான் ஒன்றும் செய்ய முடியாது. சுதாரிப்பாக இரு. தேவையில்லாத இடத்திற்கு செல்ல வேண்டாம். உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்து கொண்டு உன்னுடைய பொறுப்பில் கவனமாக இரு. எல்லாம் நல்லதுதான் நடக்கும். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.